வெல்கம் பேக் டு பிரைமோ டாக்கீஸ். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய லோகோ ரிவீல பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி போன மாசம் லாஸ்ட் வீக்ல இல்ல இந்த மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல ரிவீல் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே மாதிரி செப்டம்பர் மாசம் ஃபர்ஸ்ட் வீக்ல ரிவீல் ஆயிருந்தது. லோகோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஒரு வழியா நமக்கு வந்து பிக் பாஸ் சீசன் 9 தமிழுடைய லோகோ ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ ஐ லோகோ ரிவீல் பண்ணிட்டாங்க. பட் இது வந்து இதுக்கு முன்னாடி இவங்க சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து யூனிக்கா பண்ண போறோம், ரொம்ப நல்லா பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்மளும் வந்து ஓகே, நல்லா இருக்கும் போல இருக்கு. போன போன சீசன் தான் ஏதோ வந்து ஏனோ தானோன்னு பண்ணிட்டாங்க. இந்த வாட்டி சீசன்ல நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சேன். பட் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த சீசனுடைய லோகோ ஓகே ஓகே தாங்க. ஓகே ஓகே தான் இருக்கு. பெருசாலாம் அட்ராக்டிவா இல்ல. எனக்கு இதுக்கு முன்னாடி வந்த சீசன்ல இருந்த லோகோ காட்டிலும் இது வந்து கம்மியா தான் இருக்கு. உங்களுக்கு போன சீசன்லயே உங்களுக்கு வந்து லோகோ வந்து பெருசாலாம் நல்லா இல்ல. ஆனா அத விட கொஞ்சம் பெட்டரா இருக்குங்கிறது வேணா சொல்லிக்கலாம். பட் சீசன் 7 வரைக்கும் வந்த லோகோல வந்துட்டு நெறைய கிரியேட்டிவிட்டீஸ் இருந்துச்சு. இன்னோவேட்டிவ் ஒரு யுனிக்னெஸ் இருந்தது. பட் அந்த யுனிக்னெஸ் இதுல இருக்கான்னு பார்த்தா அது இல்ல அப்படிங்கிற மாரி தான் தோணுது. ஏன்னா வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர்ல குடுத்துருக்காங்க. பட் அது வந்து ரொம்பவே சிம்பிளா இருக்கிற மாரி தோணுது. பெருசா அந்த ஃபாண்ட்ஸ்ல கூட பெருசா மெனக்கெடலையோ, அந்த பிக் பாஸ்ன்னு வர ஃபாண்ட்ல கூட வந்து பெருசா மெனக்கெடலையோ அப்படிங்கிற மாரி தான் தோணுது. இதுவும் வந்து எனக்கு பெருசா அட்ராக்டிவா இல்ல. ஆனா போன சீசனுக்கு இந்த சீசன் பெட்டராவே தோணுது. பெட்டராவே இருக்கு. ஆக்சுவலா மத்த லாங்குவேஜினுடைய பிக் பாஸ் எல்லாம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தமிழ் மக்களிடையே நம்ம பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் எப்படி இருக்க போகுது? லோகோலாம் எப்படி இருக்க போகுது? விஜய் சேதுபதி வந்து என்ன மாரி ஹோஸ்ட் பண்ண போறாரு? அப்படிங்கிற ஆர்வம்லாம் அதிகமா இருந்தது. நெறைய ப்ரோமோஸ் எல்லாம் நம்மளே வந்து யூடியூப் சேனல்ஸ்ல நெறைய வந்து வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சுட்டோம். அப்டேட்ஸ் எல்லாம் குடுக்க ஆரம்பிச்சுட்டோம். ஆனா, இப்போ இந்த ப்ரோமோ பார்த்ததுக்கு அப்புறம் என்னுடைய கருத்து இந்த ப்ரோமோ பத்தி என்ன அப்படின்னாக்கா, நாட் அப் டூ த லெவல் அப்படின்னு தான் சொல்ல முடியும். சரி, அப்படி என்ன உனக்கு இந்த லோகோல பிரச்சனைன்னு நீங்க கேட்டீங்கன்னா, லோகோவே பிரச்சனையா தாங்க இருக்கு. ஏன்னா, இந்த லோகோவ பார்க்கும்போது பார்க்கிங் கேட் நீங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும்போது ஒரு பெரிய கேட் இருக்கும் இல்லையா? அந்த மாரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதுல டிசைன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த டிசைன்ல ஏதோ ஒரு டிசைன பார்க்குற மாரி தான் இந்த லோகோ எனக்கு தெரியுது. ரொம்ப ஒரு கிராண்டியர் கிடையாது. ரொம்ப சிம்பிளாவும் இருக்கும்னு கேட்டா, சிம்பிளாவும் இல்ல. பட் ஆனா, அதுல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது அப்படிங்கிற மாரி தான் எனக்கு தோணுது. இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, இல்லையா அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஜட்ஜ்மென்ட்க்கு வர முடியல. ஏன்னா, இந்த மெட்டாலிக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃபாண்ட்ல கூட பெருசா மெனக்கெடல. இந்த ரஜினி படம் மாவீரன்னு ஒரு படம் இருக்கு. அந்த மாவீரன் படத்துல இதே ஃபாண்ட் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு மாரி 3டி ஃபாண்ட் மாரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபாண்ட்ட இதுல கொண்டு வந்து யூஸ் பண்ணிட்டாங்களோ! அப்படின்னு தோணுது. ஸோ பெருசா கிரியேட்டிவிட்டி இல்ல. யுனிக்கா இருக்கான்னு பார்த்தாலும் இல்ல. ஆனா போன சீசனுக்கு இருந்த லோகோவ காட்டிலும் இந்த சீசனுடைய லோகோ ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். இத பார்த்தா எனக்கு இப்ப எப்படி இருக்குன்னு தோணுதுன்னா, என்னடா ஏய். ஓகே. ஓவரால் ப்ரோமோ எப்படி இருந்தது? அப்படிங்கிறத பார்ப்போம். ஓவரால் ப்ரோமோ வந்து ஓகே தாங்க. பெருசாலாம் வந்து நாட் அப் டூ த லெவல் அப்படின்னு தான் நான் சொல்லணும். ஆ இதுல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சேர்ல உட்கார்ந்த மேனிக்கே தலைய தொங்க போட்டு திரும்புறாரு. அது கெத்தா இருக்குங்கிற மாரி எனக்கு தெரிஞ்சதான்னு பார்த்தா, அது கெத்தா இருக்கிற மாரி எனக்கு தெரியல. ஆ அது வந்து பாவம் போன தடவ வந்து ஏற்பட்ட வாங்கின அடிகள்னால இந்த தடவ தலைய தொங்க போட்டுட்டே திரும்புறான். ஐய்யய்யோ! மறுபடியும் வந்துட்டானுங்கடா அப்படின்னு யோசிச்சுட்டே திரும்புற மாரி தான் எனக்கு தோணுது. ஐயா! ம்ஹ்ம். ஆனா, போன தடவ இருந்த விமர்சனங்கள் வந்து அவருக்கு வந்து கண்டிப்பா பார்த்திருப்பாரு. அத இந்த தடவ வந்து திருத்திக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு நான் நம்புறேன். ஆனா, போன தடவ ம கலவையான விமர்சனங்கள் வந்தாலும், போக போக அவருடைய ஹோஸ்டிங் நல்லாவே இருந்ததுன்னு தான் சொல்ல முடியும். ஆனா, இன்னைக்கும் வந்து போன சீசன்ல இருந்த பார்ட்டிசிபென்ட்ஸோடைய ஃபேன்ஸ் வந்து இன்னும் வந்து அவங்கள வந்து ப்ளேம் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா வந்து என்ன பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்துல சில கலவையான விமர்சனங்கள் வந்தாலும், போக போக அவர் நல்லா திருத்திக்கிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். இந்த தடவையும் அவர் கலக்குவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. கண்டிப்பா கலக்குவாரு. அண்ட் ஓவரால் ப்ரோமோ ஓகேவா தான் இருந்தது.
அண்ட் இந்த ப்ரோமோவை விஜய் சேதுபதியை வச்சு பார்க்கும்போது எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அண்ட் இந்த மாசத்திலேயே ஒரு 2 ப்ரோமோ வந்து பண்ண போறாங்க. அது வந்து விஜய் சேதுபதியை வச்சு ஒரு டயலாக் ப்ரோமோஸ் மாதிரி இன்னொருத்தருக்கும் விஜய் சேதுபதிக்கும் நடக்கிற ப்ரோமோஸ் மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ ஒரு 2 ப்ரோமோ இந்த தடவை இந்த மாசத்துக்குள்ள 2 ப்ரோமோ வரும். லெட்ஸ் சி அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். அதனுடைய ரிவ்யூஸை நம்ம சொல்லுவோம். ஓகே. ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்டா வரணும் அப்படின்னாக்கா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஷேர் அதிகமா பண்ணுங்க. இந்த வீடியோஸை நிறைய பேருக்கு வந்து தெரியப்படுத்துங்க. அண்ட் லைக் பண்ணீங்கன்னா ஒரு 10 பேருக்கு காண்பிக்கப்படும்.